பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான 2வது T20 போட்டி நேற்று லாகூரில் தொடங்குச்சு. 7 வருடங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றி சாதனை வெற்றியை படைச்சிருக்காங்க பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தானுக்கு ஆரம்பத்தில் ஃபர்கான் வந்தவுடனே அவுட் ஆகி போயிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் மேட்சும் ஆடலை. அடுத்தது சயும் அயூப் அதிரடியாக ஆடி ஒரு 21 ரன்கள் அடித்து அவுட் ஆகி போயிட்டாப்புல. அதன் பிறகு பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தா கேப்டன் சல்மான் அலி ஆகாங்க. மனுஷன் செம்மையா ஆடுறாங்க, அடி பிரித்து எடுத்துட்டான், எந்த பவுலரையுமே விட்டு வைக்கல. நான் கூட என்ன நினச்சேன், இந்த சல்மான் அலி ஆகா ஒரு நாள் போட்டிக்கு மட்டும்தான் லாயக்கு, பெருசாக ஹிட் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக T20 வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. அதில் இந்த சல்மான் அலி ஆகா ஒரு போட்டி கூட ஆடலைங்க. எல்லாமே ஸ்லோவாக ஆடி எந்த மேட்சுமே சரியாக ஆடாமல் அவுட் ஆகி போனான் மனுஷன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த சல்மான் அலி ஆகாவை கேப்டனாக போட்டு கூட்டி வந்திருக்காங்களே, இவன்ட்டெல்லாம் என்ன திறமை இருக்குது, ஹிட் பண்ணவே முடியலை, எப்படி இவனை கேப்டனாக போட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னோட நினப்பு நேற்று தவிடுபொடி ஆயிடுச்சுங்க. மனுஷன் இறங்கின ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அதிரடியாக ஆடுறான், அடி எல்லா ஷாட்ஸும் ஆடுறாங்க. மனுஷன் எல்லா ஷாட்டுமே பெரிய பெரிய ஷாட்டாக ஆடுறான். ஆஸ்திரேலியாக்காரங்க நொந்து போயிட்டாங்க. 39 பந்துக்கு 70 ரன்கள் பிரித்து எடுத்துட்டான் அப்படின்னே சொல்லணும். 70 ரன்கள் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல. அதன் பிறகு இறங்கின பாபர் அசாம் வந்த உடனே 5 ரனில் நடையை கட்டிட்டாப்புல. பாபர் அசாம் ஆடவே மாட்டேங்கிறாப்புல. ஆனாலும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. பாபர் அசாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேடியத்தில் கத்துறான், பாபர் பாபர் பாபர்னு கத்துறான். மனுஷன் ரசிகர்களை பூரா வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லலாம். எப்படி இந்தியாவில் விராட் கோலிக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக பாபர் அசாமுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே விராட் கோலி நல்லா ஆடுறாப்புல, இங்கே பாபர் ஆடுறதே கிடையாது. அதுதான் வித்தியாசம். அதன் பிறகு இறங்கின உஸ்மான் கான் 38 பந்துக்கு 53 ரன்கள் அடிக்கிறாப்புல. அதுலேயும் இந்த உஸ்மான் கான் அடிக்கிற சிக்ஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தில், தமிழ் படத்தில் சொல்லுவான், 2 தென்னை மரம் உயரத்துக்கு அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி அடிக்கிறாங்க மனுஷன். 2 சிக்ஸரு உடம்புல உள்ள ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து வச்சு அடிச்சா போயிருக்கும். அந்த மாதிரி ஃபுல் பவர் ஹிட்டில் அடிக்காங்க மனுஷன். 2 சிக்ஸுமே அவுட் ஆஃப் ஸ்டேடியம், பக்கத்தில் கிடையாது, உள்ள கூட்டத்துக்குள்ளே போயிடுது. அந்த அளவுக்கு பவர் ஹிட்டில் அடிக்கிறாப்புல இந்த உஸ்மான் கான். 38 பந்துக்கு 53 ரன்கள் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல. அதன் பிறகு கடைசியாக இறங்கின சதாப் கான் தன்னோட பங்குக்கு ஒரு 30 ரன்கள் அடிக்க பாகிஸ்தான் 5 விக்கெட்டுகளை இழந்து 198 ரன்களை எடுத்தாங்க. இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா 199 அடித்தா வெற்றி பெறலாம்னு இறங்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் 2 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. முதல் போட்டியில் இல்லாத ஆடாத ஆட்கள் யாருன்னு பார்த்தா கேப்டன் மிச்சல் மார்ஸ், ஜோஸ் இங்கிலீஷ் 2 பேருமே சரியான பிளேயர்ஸ். 2 பேர் உள்ளே வந்தது. பிளேயிங்கில் அவனை பார்க்கும்போது ஆஸ்திரேலியா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஓப்பனிங்கில் டிராவிஸ் ஹெட்டும் மார்ஸும் இறங்கினாங்க. மொதல் 3 ஓவர் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பிரேக் த்ரூ கொடுத்தது யாருன்னு பார்த்தா அப்ரார். டப்புன்னு மிச்சல் மார்ஸை தூக்கி விட்றாப்புல. அதன் பிறகு டிராவிஸ் ஹெட்டு 2 ஓவர்லேயே அடுத்தடுத்து ஜோஸ் இங்கிலீஷ் 3 பேருமே வரிசையாக அவுட் ஆயிடுறாங்க. 6 ஓவர்களுக்குள்ளேயே 3 விக்கெட்டுகளை, முக்கியமான விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா இழந்துடுறாங்க. அதன் பிறகு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் யாருமே பெருசாக ஆடலை. கேமரூன் கிரீன் மட்டும் ஒரு பக்கம் நின்று 35 ரன்களை அடித்தாப்புல. கடைசியில் இறங்கின மேத்யூ ஷார்ட் ஒரு 27 ரன்கள் அடிக்க 108 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா. கேப்டன் மிச்சல் மார்ஸ் ஒரு 18 ரன்கள் அடிச்சிருந்தாப்புல. கிட்டத்தட்ட 90 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படு தோல்வியை ஆஸ்திரேலியா பெற்றுட்டாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னை போட்டு அப்படியே கோழி அமுக்கணும் மாதிரி ஆஸ்திரேலியாவை அமுக்கிட்டாங்க. 15.4 ஓவர்கள்லேயே ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஓவர் மட்டும்தான் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் போடுவாங்க. மிச்சம் 15 ஓவரும் ஸ்பின்னு தான் போடுவாங்க. ஸ்பின் அவ்வளவு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. யாருன்னா அப்ரார் அகமது, சதாப் கான், முகமது நவாஸ், புதுசாக தாரிக்னு ஒரு பவுலர் எடுத்துருக்காங்க. இது தவிர சயும், இது தவிர சல்மான் அலி ஆகா வேற ஸ்பின் போடுவாப்புல. கிட்டத்தட்ட 6 பவுலிங் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்பின்னை போட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 108 ரன்களுக்கே ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 90 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படு தோல்வியை சந்தித்து தொடரையும் இழந்துட்டாங்க. 7 வருடங்களுக்கு பிறகு ஒரு சாதனை வெற்றியை பெற்று தொடரை பாகிஸ்தான் கைப்பற்றிட்டாங்க. இதில் சிறப்பாக ஆடின சல்மான் அலி ஆகா, பாகிஸ்தானுடைய கேப்டன், 39 பந்துக்கு 70 ரன்கள் அடித்த
சல்மான் அலி ஆகா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாப்புல. இதை தொடர்ந்து 3வது போட்டி இன்னைக்கு நடைபெற இருக்குது. ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற முனைப்பில் பாகிஸ்தான் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஒரு ஆறுதல் வெற்றியாவது பெறணும் அப்படின்னு ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.